கதைகள். தேவதை பட்டாம்பூச்சி. ஒரு அழகான குளத்துக்கு அருகே அழகான பல வண்ணங்களை கொண்ட பட்டாம்பூச்சிகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாக கூட்டமாகவே சென்றன. அழகான மலர்களில் உள்ள தேன்களை ரசித்து குடித்தன. ஒரு நாள் அவை வசிக்கும் குளத்துக்கு அருகே ஒரு அழகான புதிய பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து திரிந்தது. பார்ப்பதற்கு அது தேவதை போலவே தோன்றியது. எல்லா பட்டாம்பூச்சிகளும் அதன் அழகை கண்டு பொறாமை கொண்டன. அதன் அருகே சென்று, "நீ யார்? எதற்காக இங்கு வந்துள்ளாய்?" என்று கேட்டன. அதற்கு அந்த பட்டாம்பூச்சி, "என்னிடம் ஒரு சிறப்பான சக்தி ஒன்று உள்ளது. அதை பயன்படுத்தி உங்களை மகிழ்விப்பதற்காகவே வந்துள்ளேன்" என்று சொன்னது. எல்லா பட்டாம்பூச்சிகளும், "அப்படியா? அது என்ன சக்தி?" என்று கேட்டன. அதற்கு வந்த தேவதை பட்டாம்பூச்சி, "உங்களின் நிறங்களை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது" என்று கூறியது. பின்னர் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியையும் ஒவ்வொரு நிறங்களாக மாற்ற ஆரம்பித்தது. அதைக் கண்டு எல்லா பட்டாம்பூச்சிகளும் வியந்து போயின. பட்டாம்பூச்சிகள் ஒவ்வொன்றும் பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, ஊதா, வெள்ளை, வானவில் நிறம் போன்ற வண்ணங்களில் பறக்க ஆரம்பித்தன. பட்டாம்பூச்சிகளின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவை பல வண்ணங்களில் அங்கும் இங்கும் பறந்து திரிய ஆரம்பித்தன. அந்த தேவதை பட்டாம்பூச்சியோடு அவை நட்பு கொண்டன. தமக்கு ஒரு அழகான நட்பு கிடைத்ததை எண்ணி அவை பெருமைப்பட்டுக் கொண்டன. நண்பர்களே, இக்குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நல்ல நண்பர்கள் நம்முடன் சேர்ந்தால் நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே அழகாகிவிடும்.